இது வந்து அது ரெண்டும் ஒரே நாளில் தான் வரும். எனக்கு எதுன்னு சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா வந்து மாரி செல்வராஜ் வந்து எனக்கு அவரோட ஃபஸ்ட்டு படம் பரியேறும் பெருமாள் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை. அது மாரியோட படமே கிடையாது. கமர்ஷியலாக போயிட்டாப்படி. அவர் வந்து நான் வாழை வந்தப்புறம் வாழை வந்து இந்த கமர்ஷியல் சினிமாக்கெலாம் பதிலடியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உச்சகட்டத்தில் இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாரியோட மாஸ்டர் பீஸாக அந்த படம் இருக்க போகுது. பரியேறும் பெருமாள் தூக்கி அடிச்சு நவுத்திடும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு டைப்பில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து கொட்டுக்காளி, PS வினோத்ராஜ், எஸ்கே ப்ரொடக்ஷன், சூரி நடிப்பு, ஆனாபன்னு அது ஒரு ட்ரெய்லரே வந்து அடிப்பொலியாக இருக்குது. எதுன்னு சொல்ல முடியல, அவ்வளோ நல்லா இருக்குது. ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் போட்டால் கூட பார்க்கலான்ற அளவுக்கு இருக்குது. ரெண்டு படமும் தமிழ் சினிமாவை காப்பாற்றினேன்னா ரொம்ப நாளாக இந்த மகாராஜா, கருடன் தான் ஹிட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல படமாகவும் ஒரு கமர்ஷியல் வெற்றி அடையும் இந்த ரெண்டு படமும் எதிர்பார்ப்பு, ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு. மாரி செல்வராஜோட வாழை ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா PS வினோத்ராஜோட ஃபஸ்ட்டு படம் கூழாங்கல் வந்து எனக்கு அந்த படம் தெரியாது, எனக்கு புரியல. ஸோ அதனால் அவர் மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த டேரக்டர்ஸ் கொடுக்குற ஹைப்பு, இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் கொடுக்குற ஹைப்பு தான் அவர் மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆனால் மாரி வந்து அவர் படமே நல்லா எடுக்கலைன்னா கூட, இப்போ மாமன்னன்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு முன்னாடி கர்ணன் ஓகே, அதுக்கு முன்னாடி பரியேறும் பெருமாள், இந்த மூணோட முகவரியோட வராரு அவர். எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால் வாழை ரொம்ப எதிர்பார்க்குறேன். அது வந்து தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான 2 படங்கள் வருது. பேக் டு பேக் ஷோஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வாழையை பார்த்துட்டு அப்புறம் கொட்டுக்காளி பார்க்குறேன். இல்லை, எனக்கு ரெண்டுமே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக புதுசாக இருக்கும்னு தான் தோணுது. ரெண்டுமே ஈக்குவலாக பார்க்கலாம் அப்படின்ற ஐடியாவில் அது. இல்லை, அது ஆக்சுவலி இல்லை, கொட்டுக்காளி வந்து ஏதோ கேன்ஸ் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் கொஞ்சம் இது வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் இருக்குது, பட் ரெண்டுமே பார்ப்பேன் எப்படியும். பார்ப்பேன். ஆமாம். அதனால அந்த ஒரு இது சரி, வெளிநாட்டுலாம் போய் காமிச்சிருக்காங்க, சரி எப்படி இருக்குது, அது மியூசிக் வேறு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். அதெல்லாம் அதான் புதுசாக இருந்தது. அது சூரி பார்க்கும்போதே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் படத்தை பார்ப்போம். வாழை வந்து அதான் அவரோட டெம்ப்ளேட்டில் படத்தில் இது ஒரு அடுத்த கட்டமாக இருக்கும். பட் ஆனால் ஸ்டார்ஸ் இல்லாமல் இருக்கிறனால எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்கிறதுன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் இதில் எப்படி எடுத்திருக்காருன்னு பார்க்கலாம். அது ரெண்டுமே தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கருடனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியனோட இதையும் எதிர்பார்க்குறோம். ட்ரெய்லரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போது இன்றைக்கும் நேற்றும் பார்த்திங்கன்னா வாழையும் கொட்டுக்காளியும் வந்து ப்ரெஷ் ஷோ முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துருக்கு. ஸோ ரெண்டு படத்துக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஸோ அவர் ஆல்ரெடி கூழாங்கல்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதுவே நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இதுவும் நல்லா தான் இருக்கும். ட்ரெய்லர்லேயும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம், ரெண்டு எதிர்பார்க்கலாம். ஸோ கதை தெரியும், ஏன்னா ப்ரெஷ் ஷோ நேற்று முடிஞ்சதுனால எல்லா ரிவ்யூவும் பார்த்துட்டோம். ஸோ கதை தெரியுங்கனால வெயிட்டிங். ஸோ ரெண்டு படத்துக்குமே